இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஏசாயா 41 வசனம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்நிதியே என்று சொல்லப்படுறதை இங்க பார்க்க முடிகிறது. அப்படியா இந்த நாள்ல இந்த வேளையில நம்மளை தெரிந்து கொண்ட அந்த விதத்தை கர்த்தராகிய ஆண்டவர் இங்க சொல்றதை பார்க்க முடியும். ஆபிரகாமின் சந்நிதியேன்னு சொல்லி நம்மளதான் அவர் பார்த்து ஆபிரகாமின் சந்நிதியேன்னு சொல்றத பார்க்க முடிகிறது. அது மாத்திரமில்லை, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ஆமேன். அப்படியா அவர் தெரிந்து கொண்ட யாக்கோபு, அவன் பழைய வாழ்க்கையில வாழ்ந்திருந்த அந்த யாக்கோபை புதிய மனுஷனாய் இஸ்ரவேலாக மாற்றினதை பார்க்க முடிகிறது. அவனமாக நம்ம பழைய வாழ்க்கையில வாழாதபடிக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள அந்த பரலோக ராஜ்யத்துல சேர்ந்து நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அதுபோல அந்த சந்ததியில வந்த நம்மளதான் ஆபிரகாமின் சந்ததியே இஸ்ரவேலின் என் தாசனாகி இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்ட யாக்கோபுன்னு சொல்றதை பார்க்க முடிகிறது. நம்முடைய சந்ததியில வந்த நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்மளை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் இந்த நாளை நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.